ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. இன்றைக்கி என்ன vlogன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டே ரொட்டீன் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கூடவே நிறைய சிஸ்டர்ஸ் என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அக்கா உங்கள் கையில் போட்டிருக்க பிரேஸ்லெட்டு, மோதிரம் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கூடவே நீங்கள் டெய்லி யூஸ்க்கு என்ன மாதிரி இயரிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அதையும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அது கூடவே ஒரு பிரியாணி ரெசிபி, அதாவது சோயா சங்க்ஸை வச்சு எப்படி சூப்பரான ஒரு பிரியாணி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த ரெசிபி நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த vlog உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த சோயா பிரியாணி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு 2 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்து ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சும் ஊறணும். இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா, மல்லி, புதினா எல்லாம் எடுத்து வச்சுக்கிறலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், பிரியாணி மசாலா, சால்ட்டு, தயிர், அதுக்கப்புறம் செக்கில் ஆட்டின கடலெண்ணெய், வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண நெய், இது எல்லாம் தாங்க தேவைப்படும். ஸோ அது எல்லாத்தையுமே நான் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுக்கிட்டேன். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்டாக கொடுத்துட்றேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முதல்ல சோயா சங்க்ஸை ஃபஸ்ட்டு சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டரை நம்ம வச்சுக்கிறலாம். சோயா சங்க்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் தான் எடுத்திருக்கேன். இதுலேயே குட்டியும் இருக்கும், கொஞ்சம் பெருசும் இருக்கும். நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் ஒரு 1.5 கப்புலேருந்து 2 கப் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். நான் 1.5 கப் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஹாட் வாட்டரை ஊற்றி நல்லா மூழ்க வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறலாம். அது பார்த்திங்கன்னா நல்லா அதில் ஊறி நல்லா உப்பி வரும். அதுக்கப்புறமா அதை எடுத்து பார்க்கலாம். இந்த கேப்பில் நம்ம தேவையான வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். ஆனியன் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா பிளெண்டர் யூஸ் பண்ணால் பிளெண்டர்லையும் போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் 2 போதும். நான் குட்டிங்கிறதுனால கொஞ்சம் 3 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் 2 போதும். நான் ரொம்ப பெரிய தக்காளிங்கிறதுனால 1 எடுத்திருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு பொடி மல்லி, ஒரு பொடி புதினா, கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய சைஸ் தக்காளி 1, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறலாம். சோயா சங்க்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 10 நிமிஷமாக சுடுதண்ணியில் ஊறி நல்லா உப்பி வந்துருச்சு. இது பார்க்கும்போது நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். பட் சைஸ் அப்படியே டபுள் ஆகிருக்கும். ஸோ இந்த டைமில் அதை நல்லா தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கையை வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிறலாம். ஏன்னா இதில் நிறைய தண்ணி அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், சூடுலேயே புளிஞ்சதுனால கையெல்லாம் செவந்தே போச்சு. இந்த சோயா சங்க்ஸில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, சில்லி பவுடரு, மல்லித்தூள், அதுக்கப்புறம் சால்ட்டு, பிரியாணி மசாலா, இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கோட் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இது நல்லா கொஞ்சம் ஊறிக்கிட்டு இருக்கிற டைமில் நம்ம அடுத்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல நான் இன்றைக்கி வடச்சட்டியில் தாங்க செய்ய போகிறேன். என்னது வடச்சட்டியில் பிரியாணியா அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. இது இண்டஸ் வேலியில் வாங்கின இந்த ட்ரைப்ளை கடாய் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, நல்லா ஒரு 3 லேயரில் இருக்கிறதுனால நல்லா அடி பேஸ் நல்லா கனமாக இருக்குது. ஸோ பிரியாணி செய்யலாம். கண்டிப்பாக ஈவனாக சூப்பராக குக் ஆகுதா என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தேவையான அந்த கடலெண்ணெய், கீயெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஹோல் கரம் மசாலாவும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெங்காயம், அது கொஞ்சம் வதங்குறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பும் சேர்த்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனில் நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ நீங்கள் யாராவது இந்த மாதிரி வடச்சட்டியில் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வதங்கின வெங்காயம், இந்த அரைச்ச விழுது, இதெல்லாம் சேர்ந்து நல்லா பைண்ட் ஆகி வரும்போது இந்த நேரம் நம்ம கேர்டு ஆட் பண்ணணும். பட் நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறமா நான் ஆட் பண்ணேன். நீங்கள் ஆட் பண்ணும்போது இங்கேயே ஆட் பண்ணிடுங்க. நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க இந்த சோயா சங்க்ஸையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து நல்லா வெந்து அந்த மசாலாலாம் நல்லா பிடிச்சிக்கிறணும். ஸோ அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். 1 கப்பு பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப்புங்கிறது தான் ரேஷியோ. ஸோ 3 கப்பு இல்லைங்களா, 2 கப்புக்கு 3 கப்பு தண்ணி. பட் நான் ஒரு 2.25 கப்பு வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப்பு கெட்டியான தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது டேஸ்ட்டை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா நம்ம இது நான்வெஜ் எதுவும் போடலை, வெறும் பிளெயினாக பண்ணுறதுனால கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வேண்டி நல்லா அந்த பிரியாணி மசாலா நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம வடித்து வச்சுருக்கிற அந்த பிரியாணி அரிசி அதை நல்லா இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஜென்ட்லாக கீழே உள்ளது மேலேயும், மேலே உள்ளது கீழேன்னு சொல்லி நல்லா ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அரிசிக்கும் அந்த தண்ணிக்கும் கரெக்டாக ஓரளவுக்கு ஈக்குவலாக வரும்போது அடியில் ஒரு பழைய தோசைக்கல் வச்சு மேலே ஒரு வெயிட்டை வச்சு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும், ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும், லாஸ்ட்டாக ஒரு 10 நிமிஷம் ரெஸ்டிங் டைம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரியாணி இந்த மாதிரி தாங்க சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக மல்லி இலை, புதினா மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டோம்னா
அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடியை சுத்தமாக பிடிக்கலங்க. கீழேருந்து மேலேயும் சரி, மேலேருந்து கீழேயும் சரி, கொஞ்சம் ஜென்டிலாக நம்ம வந்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துறணும். எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ். அப்படி தாங்க இருந்துச்சு. சூப்பராக பிரியாணி வந்துருந்துச்சு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைமாக வந்து கடாயில் ப்ரிப்பேர் பண்ணதுனால இது வந்து கடாய் பிரியாணியாக மாறிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு ஸ்டார்டர் மாதிரி கொஞ்சம் கூலிங்காக வந்துட்டு இந்த ரோஸ் மில்க் தாங்க பண்ணினேன். இது வரைக்கும் பண்ணதே இல்லை, தான் ஃபர்ஸ்ட் டைமு. ஏன்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் வீக் வந்து நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தப்ப கோயிலில் வந்து பிரசாதம் கொடுத்தாங்க. அதில் வந்து ரோஸ் மில்க் இருந்துச்சு. ஸோ எங்கள் பாப்பா சாப்பிட்டுட்டு நீங்கள் இதை செஞ்சே கொடுத்தது இல்லையாம்மா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு 777 பிராண்டில் தான் இந்த ரோஸ் சிரப்பு வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இதெல்லாம் ஃபுல்லாக கலராக தான் இருக்கும். கலரை பார்க்கவே ரொம்ப பயமாக இருந்துச்சு. சரி ஒரு டைம் தானேன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். இது வந்து ஒரு 1/2 லிட்டர் மேஜி பாலை நல்லா சுண்ட காய்ச்சி ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுத்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு ப்ரௌன் சுகரும் அதுக்கப்புறம் இந்த ரோஸ் சிரப்பு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. சூப்பரான மணமணக்கும் இந்த வந்துட்டு சோயா சங்க்ஸ் பிரியாணி. அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு வந்து சைட் டிஷ் எதுவும் பெருசாக பண்ணலை, ஏன்னா இதுலேயே நிறையா வந்துட்டு இந்த சோயா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது கூட வந்து ஆனியன் ரைத்தா, இந்த ரோஸ் மில்க், இதை வச்சு லஞ்சை முடிச்சாச்சு. சூப்பரான இந்த பிரியாணியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம என்னதான் விழுந்து விழுந்து வெரைட்டியாக பிரியாணி பண்ணாலும் எங்கள் வீட்டில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக அந்த அளவுக்கு பிரியாணி பிடிக்காது. ஸோ அவங்களுக்காகவே வந்து எப்பயுமே நான் ஒரு வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ எந்த பிரியாணி பண்ணாலுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒயிட் ரைஸு, ஒரு பொரியல், ஒரு சாதம், குழம்பு இந்த மாதிரி வச்சிடுறது. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த முருங்கைக்காய் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு ஒரு சூப்பரான ஒரு சாம்பார் வச்சுட்டு இது நைட்டு டின்னருக்கும் சேர்த்து வர மாதிரி வச்சுட்டேன். இதுக்கு வந்து சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா அவரைக்காய் பொரியல் பண்ணி தயிர் அப்பளம் இதுதான் வந்துட்டு அவங்களுக்கு செஞ்சுருந்தேன். இதை வந்து பேங்கிள்னு சொல்கிறதா இல்லை வந்துட்டு பிரேஸ்லெட்டுன்னு சொல்கிறதான்னு தெரியல. ஏன்னா இது வந்து பிரேஸ்லெட் கம் பேங்கிள்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஷேப் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இல்லாமல் கொஞ்சம் ஓவல் ஷேப்பாக இருக்கும். அது கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க. இந்த லாக் இருக்கிறதுனால நம்மளோட கை வந்து எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் ஈஸியாக வந்து அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். என்னோட பேங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த பிரேஸ்லெட்டில் வந்து இந்த ஒயிட் கோல்டும் எல்லோ கோல்டு மட்டும் மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போல்லாம் வந்து ரோஸ் கோல்டெல்லாம் வச்சு நிறைய யூனிக் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு வந்திருக்கு. ஸோ இது ரொம்ப பழைய மாடலு. இது வந்து ஒரு 20 கிராம் வெயிட் வரும். நான் வந்துட்டு முஸ்தபா சென்டர் இருக்கு இல்லைங்களா, அங்கே தான் நான் வாங்கியிருந்தேன். இப்போ வரைக்குமே ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா எதுவும் பெருசாக டிசைன்ஸ் எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் முழுன்னு இருக்கிறதுனால நம்ம ட்ரெஸ்ஸு சாரீ எல்லாம் பிடிச்சி இழுக்காது. ஸோ ஆஃபீஸ் போகிறவங்க வீட்டில் இருக்கவங்க யாராக இருந்தாலுமே இது நல்லா யூஸ் பண்ணலாம். டெய்லி யூஸ்க்கு நம்ம எவ்வளோ போட்டு அடித்தாலுமே நல்லா நீட்டாக இருக்கும். ரொம்ப பெருசாக வந்துட்டு கேரோ மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவைப்படாது. நான் லாஸ்ட் டைம் பேங்கிள் யூஸ் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டோரில் மாட்டி மாட்டி நெடிஞ்செல்லாம் போயிருக்கு. பட் அந்த ப்ராப்ளம்லாம் இதில் கிடையாது. இந்த ப்ளூ சஃபையர் ரிங்கு பார்த்தீங்கன்னா நான் இங்கே உள்ள சிங்கப்பூரில் உள்ள அபிராமி ஜுவல்லர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து தனியாக வந்து ஸ்டோன் பர்ச்சேஸ் பண்ணி இந்த ஒரிஜினல் ஸ்டோனை வந்து இந்த மாதிரி ஒரு கோல்டு ரிங்கில் வச்சு நான் செஞ்சு வாங்கினது. நான் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் வந்து இந்த மாதிரி செஞ்சு கேட்டப்போ அவங்க வந்து எனக்கு ஒரு 1 மந்த்துக்கு மேலே டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு டைம் அங்கே இல்லை அப்படிங்கிறதுனால நான் இங்கே செஞ்சு வாங்கிக்கிட்டேன். இது வந்து ப்ளூ சஃபையருங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டோனு. அந்த கலர் ரொம்ப பிடிக்கும். கூடவே நம்மளோட ராசிக்கல்லும் கூட. ஏன்னா இது வந்து பெருசாக நம்மளுக்கு வந்து அதில் நம்பிக்கை இல்லைன்னா கூட அந்த ஸ்டோனோட கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதை அப்படியே வச்சாச்சு. இந்த ஸ்டட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரை அண்ணா நகரில் உள்ள நாராயணா பேர்ல்ஸ்ன்னு சொல்லி ஒரு அவுட்லெட் இருக்குது. ஸோ அங்கே தான் நான் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணினது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்டட் போடுறதுக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் யூஸ் பண்ணுறதும் கிடையாது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 90% வந்து இந்த மாதிரி ரோல்டு கோல்டு தான் யூஸ் பண்ணுவேன். அதுவும் இந்த மாதிரி கொஞ்சம் குவாலிட்டியாக நல்லா வந்துட்டு ஸ்டோன் வச்ச மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அடிக்கடி நம்ம மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனாலுமே இது வந்து குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ரொம்ப நல்ல ஒரு பொருள். ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷம் ஆனாலுமே அந்த ஷைனிங் மாறாது. அவங்கள்ட்டே சர்வீஸும் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சூஸ் பண்ணி கொடுத்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணியும் வாங்கலாம். அந்த மாதிரியும் அவங்கள்ட்ட ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. ஆனால் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினது கிடையாது. அதே மாதிரி இது ப்ரொமோஷன் வீடியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. ஜஸ்ட்டு நான் அதை வந்து எப்படி ஃபீல் பண்ணுறேன், நான் எப்படி அதை வந்து யூஸ் பண்ணதில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.